டம்மி முதலமைச்சர் டம்மி முதலமைச்சர் டம்மி முதலமைச்சர் மனசார உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லி திட்டில்லை, அதை சொல்லி தன்னுடைய சந்தோஷத்தை தீர்த்து கொண்டார். அப்படி தான் சொல்லணும் வந்து. ஏன்னா என்ன பேர் வச்சு கூப்பிட்றது அப்படின்னு தெரியாமல் இருந்ததுக்காக குறிப்பாக அப்படி, அதாவது வந்து அனல் தெறிக்க தீ பறக்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. பேசினார் ரைட்டு. இந்த அனல் தெறிக்க தீ பறக்க அப்படின்னா பொதுவாக அரசியல்வாதிகளுக்கு அந்த அந்த பேசுகிறப்ப அந்த வீரம், அந்த இது கண்ணில் ஒரு திரிப்பு, அப்படி அந்த டவலை போட்டு அப்படி துண்டை போட்டு அப்படி இருக்கிறது, அப்படி பேசுகிற ஸ்டைலு சிஎம் விஜய் கூட இருக்குது. அது அப்படியே சிட்டிக்கை போட்டு போட்டு அது பேச சொல்ல ஒரு இயல்பாக வந்துடும். ஆனால் இவர் ஒரே மாடுலேஷன் தான் பேசியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின். ஆனால் என்னென்னா, ஒரு பக்கம் இவங்கெல்லாம் திமுகவினர் குறிப்பாக வாயை திறந்து பேசுங்க சிஎம், வாயை திறந்து பேசுங்க சிஎம் அப்படின்னு, உதயநிதி ஸ்டாலினே கூட நிறைய முறை வாயை திறந்து பேசுங்க சிஎம் அப்படின்னு. இப்போ இவர் மேலே என்ன எல்லாரும் இது வச்சாங்கன்னா, ஏங்க விஜய் எதிர்த்து ஏதாவது பேசுங்க, இன்றைய அரசியல் ஏதாவது பேசுங்க, இளைஞர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக மாறிட்டார் சிஎம் விஜய். நீங்களும் வந்து ஒரு இளைஞர் கூட்டத்தை வச்சுருக்கீங்க, திமுகவின் இளைஞர் அணியில் இருக்கீங்க, நீங்கள் இளைஞர் அணியை பொறுப்பேற்றி நடத்திக்கிட்டு இருக்கீங்க. இப்படிலாம் இது பண்ணும்போது எங்கெங்க நீங்கள் வந்து ஒரு அரசியலை காட்டமாக பண்ணுறீங்களா? குறிப்பாக விஜயை எதிர்த்தே பேச மாட்டேங்கிறீங்க நீங்கள் அப்படின்ற ஒரு கேள்வி தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருந்தது. இன்றைக்கி தஞ்சையில் மிகப்பெரிய போராட்டம். குறிப்பாக என்னென்னா, காவிரி டெல்டா பகுதியை வறண்ட பகுதியாக தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் அப்படின்னு பயங்கரமாக. அதில் என்னென்னா திரும்ப என்னென்னா, டம்மி முதலமைச்சர், ஜோக்கர் அமைச்சர்கள் அப்படின்னு பேசியிருந்தார். கடந்த ஆட்சியில் வந்து ஸ்டாலின் அவர்களை வந்து பொம்மை முதல்வர், பொம்மை ஆட்சி நடக்கிறது அப்படின்னு சொன்னாங்களே, அதுக்கு ஒரு கவுண்டர் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக டம்மி 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 டம்மின்னு பேசியிருக்காரு. மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு இதுதான் ரொம்ப, எனக்கு அந்த ஸ்பீச்சிலேயே ஒரு விதத்தில் எனக்குன்னு இல்லை பல பேருக்கு ரொம்ப சிரிப்பாகவே இருந்தது. ஆடி 18 இன்றைக்கி ஆடி 18 இந்த காவிரியில் கரை புரண்டு ஓடும் தண்ணி. அந்த காவிரி கரையில் வந்து அந்த பெண்கள்லாம் அந்த வழிபாடை நடத்துவாங்க. வந்து அப்படி கரை புரண்டு ஓடும் அந்த தண்ணி. வந்து 6 மாதத்துக்கு ஓடிட்டுருக்கோம், ஆனால் ஒன்றுமே இல்லை, தண்ணியே வரல. ரைட், அதோட விட்டுருந்தா கூட பரவாயில்ல, இதையே எங்கள் ஆட்சியாக இருந்திருந்தா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லும்போது தான் பலருக்கு பெரிய இது வேடிக்கையாக, இதை தெரிஞ்சு பேசுகிறாருன்னு தெரியல. எங்கள் ஆட்சியாக இருந்திருந்தா அப்படின்னு. அவன் கர்நாடகாவில் என்னன்றான், அவன் வந்து ஏங்க தண்ணி இருந்தால் நான் திறந்து விட போகிறேங்க, தண்ணி இல்லைங்க எங்களுக்கு. வந்து திரும்ப சொல்கிறது என்னென்னா, இப்போ வரைக்கும் பாருங்கள் தமிழ்நாட்டில் அனல் காற்று அடிக்குதுங்க. சென்னையில் வந்து அனல் காற்று ஏசி இல்லாமல் இருக்கவே முடியல. அவ்வளோ வெயில், உலகம் முழுக்கவே வெயில். வந்து உலகம் முழுக்கவே இந்த பருவநிலை மாறுதல் ஏற்பட்டு என்னடா இது அப்படின்னு ஐரோப்பாவில் பார்த்திங்கன்னா ஏசி வாங்கி குவிக்கிறாங்க. அவன் ஏசி போட்டுன்னு அவனால் இருக்க முடியல. நம்மளாவது வெப்பத்தில் பழகினவங்க. அப்படி இருக்கும்போது நிலத்தடி நீர்லாம் உள்ளே போய்கிட்டே இருக்குது. இதே எங்கள் ஆட்சியாக இருந்திருந்தால் ஆடி 18 நேற்று இருகரையும் புரண்டு இந்த காவிரியில் தண்ணி ஓடிட்டுருக்கோம் அப்படின்பொழுது நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? கொடுக்க மாட்டோம், தண்ணி கொடுக்க மாட்டோம், தண்ணி எங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு நபர்கிட்ட என்ன பண்ண போகிறீங்க? இதோ இன்னும் கபினி அறையிலேருந்து தண்ணி திறந்து விட்டாங்க, 48 மணி நேரத்தில் வந்து காவிரி வந்து அடையணுங்க, நீங்கள் நைட்டோ இல்லை நாளைக்கு காலையோ வந்து அடைஞ்சிடும். அது ஆடி 18 வந்து அடையும்னு எதிர்பார்த்தாங்க, இல்லை. இதெல்லாம் தாண்டி என்ன வந்து ஒரே ரீல்ஸாக போட்டுக்கிட்டு இருக்கீங்க முதல்வர். நீங்கள் ரீல்ஸாக போட்டுக்கிட்டு இருக்கீங்க. கர்நாடக முதல்வர் கூப்பிட்டா அங்கே போய் பார்க்குறேன்றீங்க. இங்கே இருக்கிற விவசாயியை கூப்பிட்டா இங்கே போக மாட்டிங்களா? இங்கே இருக்கிற விவசாயி தாங்க நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு. அதாவது மாற்றி பேசுகிறதுன்னு ஒன்று இருப்பாங்கள்ல, அதே போல் வந்து ஏதாவது செஞ்சால் நீங்கள் ஒருவேளை கர்நாடக முதல்வரை நான் பார்க்க மாட்டேன், இங்கே இருக்கிற விவசாயிகள் தான் பார்ப்பேன்னு விஜய் முடிவு பண்ணியிருந்தார். பார்க்க வராருன்னு வச்சுங்க. இப்போ என்ன பேசுவாங்க அப்படின்னா, ஏங்க விவசாயி தான் தண்ணி இல்லாமல் கிடக்கிறான், அவன் தான் கோவணம் கட்டி கிடக்கிறான், வந்து வானத்தை பார்த்தபடியே நிற்கிறான். வந்து அவனை வந்து பார்த்து என்ன பண்ண போகிறீங்க? போங்க, போய் கர்நாடக முதல்வருக்கு அழுத்தம் கொடுங்க, கர்நாடக முதல்வர் போய் கேள்வி கேளுங்க அப்படின்னு இப்படி பிரட்டி பேசுவாங்க. இதெல்லாம் தாண்டி இன்னும் 3 மாதம் நிறைவடையலைங்க. வர 10ஆம் தேதி தான் 3 மாதம் இவங்க ஆட்சி அமைந்து.
இந்த 3 மாதத்துக்குள்ளே காவிரியில் தண்ணி வரலன்னா அவங்க தான் காரணம், பால் வந்து சரியாக வரலன்னா அவங்க தான் காரணம், லைட் எரியல்னா அவங்க தான் காரணம், காவா அடிச்சிக்கிச்சுன்னா அவங்க தான் காரணம். எல்லாத்துக்கும் காரணம் காரணம் காரணம்னு சொன்னால் மக்கள் எப்படிங்க? மக்களை வந்து நீங்கள் சரி, நான் திரும்பவும் எல்லாரும் கேட்குற கேள்வி தான். 5 வருஷம் திமுக இருந்தீங்க, அதுக்கு முன்னாடி 5 வருஷம் அதிமுக இருந்தீங்க, நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்ற ஒரு கேள்வி தான். இந்த 3 மாதத்தில் அவங்க மேலே ஏன் இவ்வளோ பெரிய கோபம் உங்களுக்கு வந்து? 3 மாதம் கூட நிறைவேறவே இல்லை. தொடர்ச்சியாக வந்து கோபத்துடைய வெளிப்பாடை வந்து டம்மி முதல்வர், டம்மி முதல்வர், டம்மி சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே, பொம்மை சிஎம், பொம்மை ஆட்சி அப்படின்னு விமர்சனம் பண்ணாங்க. அதுக்கு நீங்கள் பதிலுக்கு விமர்சனம் பண்ணுறீங்க. ஆனால் அவர் டம்மியா இல்லையா அப்படின்ட்டு வந்து மக்கள் தான் முடிவு பண்ணணும். நிச்சயமாக ஒரு டம்மியான முதல்வராக அவர் உட்காந்துருந்தார். டம்மியாக இருக்கிறார் அவர். எந்த செயல்பாடுகளும் இல்லை. தண்ணி வர்றதுக்கு அந்த ஏற்பாடு எதுவுமே பண்ணல. அவர் வீட்டில் மட்டும் பிஸ்லரி குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பிஸ்லரி யூஸ் பண்ணுறாரு. இருக்கிறவங்க பூரா அப்படி தான் இருக்கிறாங்க. இங்கே கார்பரேஷன் வாட்டருக்கே வந்து தகராறாக இருக்குது அப்படின்னு ஒரு வேலை இருந்து அதை கண்டுக்காமல் இருக்கிறார் அப்படின்னா ரைட்டு. மக்கள் என்ன பண்ணுவாங்க? எப்பா நீங்கள் டம்மி தான், தயவுசெய்து இறங்கிடு, நீ வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் இவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார் வந்து. அது காரணம் என்னென்னா, திரும்ப சொல்கிறதான் போன வீடியோவில் பேசுன மாதிரி தான், தனுஷ் வெர்சஸ் விஜய், விஜய் வெர்சஸ் தனுஷ்னு வந்துட்டால் லிஸ்ட்டை நம்ம பேரே காணமே என்னடா அப்படின்ட்டு அந்த கோபத்துடைய வெளிப்பாடு தான். நான் இருக்கிறேன் பார் அப்படின்ட்டு இன்றைக்கி அந்த போராட்டத்தை தலைமை ஏற்று நடத்தியிருந்தார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். கூற வந்து முன்னாள் அமைச்சர் KN நேரு இருந்தார். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஒரு வேடிக்கையான விஷயம் என்னென்னா, சொல்லுவாங்கள்ல, இந்த ஏதோ ஒரு படத்தில் அம்மன் கோயில் இருக்காருன்னு நினைக்கிறேன், அது நம்ம கோயில்மா இது, நான் கட்டின இடமா இது, நான் போட்ட பாதமா இதுன்னு. அப்போ வந்து ராதாவுடைய அப்பா ரவிச்சந்திரன் நடிச்சிருப்பார். அது எல்லாத்தையும் எந்த அவர் ஊர் தலைவர் பொழுது எந்துன்னு வர. அது மாதிரி மெட்ரோ ரயிலை நாங்கள் தான் கொண்டு வந்தோம், மேம்பாலத்தை நாங்கள் தான் கட்டினோம், கோபுரத்தை நாங்கள் தான் வந்து இது பண்ணோம். அது மேலாம் ஏறிக்கின்னு விஜய் வந்து ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காரு. நாங்கள் கட்டினதில் வந்து நின்றுக்கிட்டு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காரு. நாங்கள் கட்டினதில் வந்து உட்காந்துக்கிட்டு ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காரு, பெரிய அளவில் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படின்னா ஒவ்வொரு ஆட்சி வந்து செஞ்சு தானே ஆகணும். இதுக்கு முந்தைய ஆட்சி பண்ணதில் வந்து நீங்கள் என்ன பண்ணாமலே விட்டீங்க? நீங்கள் வந்து ஒன்றும் கேட்டால், நீங்கள் இந்த மேம்பாலத்திற்கு டெண்டர் விட்டுருக்கீங்களே, அந்த டெண்டரை நிறைய கேன்சல் பண்ணியிருக்காங்க தவேக. ஏன்னா அந்த கட்டுமான பணிக்கான காஸ்ட்டுக்கும் நீங்கள் கேட்டிருக்க டெண்டருக்கும் ஏணி வச்சா கூட எட்டாத அளவுக்கு இருக்குது. என்னையா இது அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு. ஒரு முதல்வர் நேரடி களத்தில் சென்று ஆய்வு செய்கிறார். இப்போ இந்த வீடியோ பேசின்னு இருக்கிறது கூட பார்த்திங்கன்னா, காஞ்சிபுரம், உரக்கடம், ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் உள்ள தொழிற்சாலைகளை நேரடியாக போய் ஆய்வு பண்ணுறார். ஒரு எக்மோர் ஆஸ்பத்திரி, பிரசவ ஆஸ்பத்திரி, அது ரொம்ப தாறுமாறாக இருக்குதுங்க அப்படின்னா, கூப்பிட்டு அந்த டீனை கூப்பிட்டு, என்னங்க இப்படிலாம் இருக்குது, ஃபோனில் கூப்பிட்டு நல்லா பார்த்துங்க, எல்லோரும் நோயெல்லாம் கரெக்டாக வச்சுங்க, இல்லை சுகாதாரத்துறை அமைச்சரை கூப்பிட்டு வந்து இது பண்ணலாம். முதல்வரே போக வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது. போய் தான் ஆகணுங்க. போனால் தாங்க பயம் வரும். ஹாஸ்டல், ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஸ்டல் வந்து ரொம்ப பின்தங்கிய பகுதியிலிருந்து வந்து அந்த ஹாஸ்டலை நம்பி தான் அவங்க இருக்காங்க. சோறு நல்லா இல்லைங்க, சோத்தில் பூச்சி விழுது, 10 மணிக்கெலாம் கேட்டை பூட்டிடுறாங்க. நாங்கள் வந்து பார்ட் டைமாக ரேபிட்டோ ஓட்டுறோம், ஸ்விக்கியில் வந்து ஆன்லைனில் வேலை செய்கிறோம், எங்களுக்கு வேறு வருமானம் கிடையாதுங்க, நான் கிராமத்துலேருந்து வந்தவங்க, தண்ணி வரலைங்க, குடிநீர் வரலைங்க, சுத்தமாக இல்லைங்க, அறையெல்லாம் குண்டு பல்ப் எரியுதுங்க, நாங்கள் எப்படிங்க படிக்க முடியும் அப்படின்போது கூப்பிட்டு சமூக நீதித்துறை அமைச்சரை கூப்பிட்டு என்னன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். அங்கே முதல்வர் போகிறாரு ஆய்வுக்கு, தொழிற்சாலைக்கு போகிறாரு, முதல்வர் போகிறாரு. இதை நீங்கள் எப்படி ரீல்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் வந்து? இது எப்படி ரீல்ஸ்னு? இருக்கிற பார்க்க வர மக்கள் தானே எடுக்கிறாங்க வந்து. ட்ரெயினில், மெட்ரோ ட்ரெயினில் போகிறாரு, அந்த அம்மா வந்து போய் திருஷ்டி சுற்றி நெட்டி உடைக்கிறது, அது எடுத்தது யாரோ தான் அது. ஏன்னா தாங்க முடியாத கோபத்துடைய வெளிப்பாடு வந்து. நீங்கள் ஏன் வந்து, அதாவது இயற்கை செய்கிற சதிக்கும் இயற்கை செய்கிற இந்த முரணுக்கும் எப்படி வந்து முதல்வர் விஜய் வந்து பங்கேற்பார்? மழை பெய்யாதில் தண்ணி வரலைங்க எங்களுக்கு அப்படின்போது, தண்ணி வந்தால் நாங்கள் விட்றோங்க. இப்போ கர்நாடகாவில் அடின்னு அடிக்குது, பின்னி எடுக்குது தண்ணியை. இன்னும் அவன் வந்து அந்த மடையை அப்படியே தேக்கி வச்சுருந்தானே நான் உடஞ்சி ஊர் உள்ள பாஞ்சிரும், திறந்து விட்டான். அதை தாண்டி 3 மாதமாக இவங்க வந்து பாஜக அப்படின்ற பேரை ஒரு இடத்துல கூட உச்சரிக்க மாட்டேன்றாங்க.
ஒரு இடத்துல கூட சொல்லவே மாட்டேன்றாங்க அப்படின்னா இது எப்படி எடுத்துக்கிட்டுன்னு தெரியல. 3 மாதம் எதுக்கு பாஜகன்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது? பாஜக சொல்கிறார் வந்து விஜய் வந்து ஒன்றிய அரசுன்னு சொல்லிகிட்டு இருக்காரு. ஒன்றிய அரசுக்கு எதிரான நீட் பிரச்சனைக்கான குரலை வந்து அவர் கொடுக்குறாரு. நீட் வேணான்னு நாங்கள் எப்போவும் முடிவு பண்ணியாச்சுன்னு. நீட்டை வந்து டெக்னிக்கலாக ஒழிப்போம்னு சொன்னவங்க நீங்கள் தானே, திமுக அரசு தானே. என்ன டெக்னிக்கலாக நீங்கள் ஒழிச்சிட்டீங்க? அப்புறம் விவசாயிகளுடைய படுற அவசியம் பார்த்து கண்ணீர் விடாமல் ஜனநாயகன் படம் பார்த்து அமைச்சர்கள்லாம் வந்து கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா பிரச்சனையே அங்கே தானே உங்களுக்கு வந்து பிரச்சனையே. இந்த ஜனநாயகன் படம் அப்படியே மண்ணோடு மண்ணாக காணாமல் போயிடணும், அந்த படம் வெளியே வரக்கூடாது அப்படின்னு பொதுவாக நான் இவருன்னு சொல்ல வந்து பலருடைய ஆசை அதுதான், பலருடைய ஆதங்கமும் அதுதான். வந்துடுச்சு இல்லை, அந்த வந்ததை தாங்க முடியல. வந்ததுக்கு பிறகு அமைச்சர்கள் எழுதாங்க, எம்எல்ஏக்கள் எழுதாங்க. சரி, அவங்க கூட வந்து முதல்வருடைய குட் புக்கில் இடம் பிடிக்கணும், அவங்களுக்கு வந்து அடுத்த பதவி உயர்வு கிடைக்கணும், ஏதாவது வந்து அவங்களோட கோரிக்கை வந்து முதல்வர் வந்து செஞ்சு வைப்பார், அதுக்காக ஐஸ் வைக்கிறாங்க, நடிக்கிறாங்க, நாடகம் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். ஆனால் படம் பார்த்துட்டு வர ரசிகன் ஏங்க அழணும்? அந்த ரசிகை ஏன் அழணும்? வந்து எதுக்கு? உண்மையாகவே நான் வந்து இதுக்காக சொல்லணும். நான் பார்த்தேன், நான் தியேட்டர் வாசலில் தேம்பி 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 அழுது. எதுக்குமா அழற அப்படின்னா அது அவ்வளோ ஒன்றும் ஒரு ட்ராஜடியான படம் கிடையாது. அப்படின்னா இது விஜய் சாரோட கடைசி படம், அதனால் அழறங்கன்னு. இவங்கெல்லாம் யார்? இவங்களுக்கு நான் அதாவது சென்னையில் இருக்கிற ஆட்கள் கூட நீங்கள் வந்து இருக்கிற ஆட்கள் ஏதாவது காசை கொடுத்து அழ வச்சாங்கன்னு சொல்லலாம். அது கூட நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சென்னையில் வடபழனி கமலா தேட்டரில் ஒருத்தர் ஒரு 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 பப்ளிக் வந்து ஒரு பைட்ஸ் ஒன்று கொடுக்குறாங்கன்னா அடுத்த ஷோக்கு கோயம்பேடு ரோகிணி தேட்டரில் அதே முகம் வந்து கொடுத்துட்ருக்கோம், அதே டைலாக். அடுத்த காட்சி பார்த்திங்கன்னா பரங்கிமலை ஜோதியில் இவங்கெல்லாம் துட்டு கொடுத்து கூட்டின்னு வரவங்க. ஆனால் ஒவ்வொரு ஊரில் ஆனால் இதை வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்னடாரு விவசாயிகளை பார்த்து கண்ணீர் விடாமல் ஜனநாயகன் பார்த்து ஓன் அழறிங்க அப்படின்னா விவசாயிகளுடைய கண்ணீர் உங்களுக்கு முக்கியம் இல்லை. ஜனநாயகன் படம் வந்துடுச்சு அப்படின்ற ஒரு காண்டு தான் அது, அந்த காண்டோட வெளிப்பாடு தான். நீட்டுக்காக உட்காந்துருந்தவங்க அங்கே போராடிக்கிட்டு இருக்காங்க. வெற்றிமாறன், அமீர், ரஞ்சித் இவங்க போய் என்ன பண்ணுறாங்க? ஜனநாயகம் வந்துடுச்சு, ஜனநாயகம் வந்துடுச்சு, தாவேக்காக ஆட்சி அமைச்சிருச்சு, விஜய் முதல்வர் ஆகிட்டாரே, முதல்வர் ஆகிட்டாரே, ஐயோ அங்கே போய் கொப்பளிக்கிறீங்க, கொந்தளிக்கிறீங்க. என்ன வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, சரி ஓகேங்க, வந்துட்டாங்க, ஆட்சி அமைச்சிட்டாங்க, இன்னும் எல்லாரும் புதியவர்கள் தான், இப்போ தான் வந்து ஒவ்வொன்றா கற்றுக்குறாங்க, ரைட்டு, கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும், அதெல்லாம் ரைட்டு. ரொம்ப மிக மோசமான ஒரு ஆட்சி கிடையாதுல்ல, கண்டிப்பாக கிடையாதுல்ல. இந்த 2.5 மாதத்தில் மிக மோசமான ஆட்சிப்பா, பண்ணவே நிர்வாகத் திறமையே இல்லைப்பா. முதல்வர் வந்து தலைமைச் செயலகத்தில் வந்து ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் போய் நீலாங்கரை வீட்டில் போய் படுத்து தூங்கிடுறாரு. சாயங்காலமாக வந்து அவர் வந்து அவுட்டு போட்டு கிளம்பிடுறாரு அவர் அப்படின்னு. முதலமைச்சருக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது, அந்த விஷயத்தை எதுவுமே அவர் காதில் கொண்டு போய் சேர்க்க மாட்டேன்றாங்க. அவர் எதுவுமே சோஷியல் மீடியா யூஸ் பண்ண மாட்டேன்றார், நியூஸ் சேனல் பார்க்க மாட்டேன்றாரு, பத்திரிக்கை படிக்க மாட்டேன்றாரு அப்படின்னா ஓகே. இல்லைப்பா, முதலமைச்சர் அப்படி ஓரமாக உட்கார வச்சுட்டு இது எல்லாரும் ஆண்டுக்கிட்டு இருக்காங்க, எல்லாரும் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுவும் ரைட்டுன்னு சொல்லும். எதுவுமே இல்லாமல் கரெக்டாக தானே போயிட்டுருக்கு. ஆனால் இவருடைய கோபத்துடைய வெளிப்பாடு எங்கே போயிடுச்சுன்னா, திருடன் அப்படின்ற அளவுக்கு சொல்லிட்டாப்புல. லாட்ரி விற்கிறவன் அமைச்சர், பிளாக்கில் டிக்கெட் விற்கிறோம் அமைச்சர், ஒரு அமைச்சர் பார்த்தா நிருபர்களை பார்த்தா திருடன் ஓடுற மாதிரி ஓடுறாரு. என்ன என்ன கோபம்? ஏன் இந்த கோபம்? பேசப்பட்டது வந்து டெல்டா விவசாயிகளுக்காக, மேகதாது அணைக்கு எதிராக, காவிரி நீரை ஏன் நீ திறந்து விடல அப்படின்றதுக்காக. அப்படி இருக்கும்பொழுது இவர் போய் வந்து டிகே சிவகுமார் கூட ஏதாவது ஒரு உடன்படிக்கை வச்சுருக்காங்களா? இல்லை டிகே சிவகுமாரும் சிஎம் விஜயம் வந்து ஒன்றா படித்தவங்களா? இல்லை டிகே சிவகுமாரும் சிஎம் விஜயம் வந்து உறவினரா? இல்லைங்க, நான் தண்ணி விட மாட்டேங்க, நாங்கள் உங்களுக்கு நான் வந்து ஒரு பெரிய தொகை உங்களுக்கு கட்டிங்காக கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது டீல் நடந்திருக்குதா? எதுவுமே இல்லாத போது போனது ஆர்ப்பாட்டத்துக்கான போனது நீங்கள். ஆனால் இருக்கிற பூரா அமைச்சர்கள் பூரா ஜோக்கர் 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 அப்படின்னு நீங்கள் சொல்லி திட்டிகிட்டு இருக்கீங்க. இது ஏன் புரியல? இது இந்த கோபத்தோடைய வெளிப்பாடு தான். உங்களால் ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷம் ஃப்ரீயாக தான் அந்த ஆட்சியை விடுங்களேன், விடுங்க. தப்பாக பண்ண மாட்டாங்க, எங்கேயாவது தப்பு பண்ணுவாங்கல்ல, கண்டிப்பாக பண்ணுவாங்கல்ல. இதோட ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர், தாவேக்கா மாவட்ட செயலாளர் மேலே ஒரு குற்றச்சாட்டு, அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்தாங்கன்னு கேள்வி இருக்குது. சோளிங்கர் எம்எல்ஏ வந்து படம் பார்த்துட்டு வந்து ரிவ்யூ கேட்ட ஊடகத்தினர் மீது தாக்குதல் நடத்ததாக ஒரு இது இருக்குது. இது மாதிரி ஒவ்வொன்றா வரதான் செய்யும் வந்து.
அப்போ நீங்கள் உள்ளே இறங்குங்களேன். ஏன்னா அப்படியே பியூரில் அப்படியேவா இருந்துட்டு போகிறாங்க, தப்பு பண்ணுவாங்கல்ல. அதே வேளையில் ஆட்சி அமைக்கட்டுமே, ஒரு 6 மாதம், நீங்கள் அது 1 வருஷம் கூட வேணாம், 6 மாதம் 3 மாதம் முடிய போதில்ல, 6 மாதம் இருக்கட்டும்னு. அதெல்லாம் முடியாது சாமி, நாங்கள் வந்து விட மாட்டோம் நாங்கள் அப்படின்னு. அப்புறம் வாயை திறந்து பேசுங்க சிஎம், வாயை திறந்து பேசுங்க. எங்கள் ஆட்சியில் கொண்டு வந்ததெல்லாம் வந்து நீங்கள் வந்து எல்லாத்தையும் நான் பண்ணதா மாதிரி காமிச்சிக்கிறீங்களே. ஊரா விட்டு நெய்யில் ஸ்வீட் செய்யாதீங்க, எப்படியும் ஊரா விட்டு நெய்யில் ஸ்வீட் செய்யாதீங்க. இப்படியா அடுத்த ஜென்மத்தில் நான் வந்து விவசாயியாக பிறக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள். அந்த விவசாயியை பாருங்கள் அப்படின்னா, உண்மையிலே அந்த விவசாயிகள் ஒட்டுமொத்தமாக கிளம்பி வந்து, எப்பா எங்கள் பயிரெலாம் பாருங்கள் எப்படி கருகி போயிருக்குது, எங்கள் நிலத்தெல்லாம் பாருங்கள் எப்படி பாலமாக வெடிச்சு போயிருக்குது அப்படின்னு வந்து அவங்க கேள்வி கேட்டாங்கன்னா, உண்மையிலே பிரச்சனை. அவங்களுக்கே தெரியுது மழை இல்லை, என்ன பண்ண முடியும். சென்னையில் பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர் உள்ளே இறங்கி போய்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு வீட்லேயும் வந்து மோட்ரு இப்போலாம் வந்து காலையில் 10 நிமிஷம் தான் போடுவோம், சாயங்காலம் 10 நிமிஷம் தான் போடுவோம், அதுக்குள்ளே இருக்கிற தண்ணியை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. வந்து மழை ஸ்டார்ட் ஆனால் தான் இங்கேயும். இப்படியா இருக்கும்பொழுது ஒட்டு மொத்தமாக ஒரு டம்மி முதலமைச்சர் அப்படின்ற ஒரு கோட் வேர்டை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அது மக்கள் மத்தியில் எடுபடவில்லை என்பது தான் நிதர்சனமான உண்மை. இது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது, மாற்றுக் கட்சியிலேருந்து வந்தவங்களுக்கெல்லாம் வந்து செய்தி தொடர்பாளர், மக்கள் தொடர்பாளர் பதவி கொடுத்துருக்காரு, இல்லை செய்தி தொடர்பாளர் பதவி கொடுத்துருக்காரு. பிஆர்ஓ கம்யூனிஸ்ட்லேருந்து வந்தவங்க, விசிகாலேருந்து வந்தவங்க, காங்கிரஸ்லேருந்து வந்தவங்க, இவங்களெல்லாம் கொடுத்துருக்காரு அப்படின்ற இது பார்த்துட்டு இருந்தோம். நம்ம வந்தாங்க, அவங்க நம்பி வந்திருக்கிறாங்க, ரைட்டு. இது ஒரு பக்கம் இருக்கும்போது, அதிமுகவிலிருந்து வந்த 7 எம்எல்ஏக்கள் திருச்சி கிழக்கோடு சேர்த்து 8 தொகுதி, இந்த 8 தொகுதிக்கும் வந்து இடைத்தேர்தல் நடத்தக்கூடாதுன்னு உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திற்கு கடந்த 31ஆம் தேதி வரைக்கும் தடை விதிச்சிருந்தது. அது சரி, திரும்ப அவங்களுக்கே சீட்டு கொடுத்தா அவங்க எதுக்கு எதிர்பார்த்து வந்தாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. அப்படின்னா நமக்கே மறுபடியும் சீட்டு கொடுப்பாங்க, நாம்ளே மறுபடியும் அதே தொகுதியில் ஜெயிப்போம், ஜெயித்த பிறகு நாம் தான் அமைச்சர், ஆளுக்கு ஒவ்வொரு அமைச்சர் பதவி கொடுப்பாங்க அப்படின்னு. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன, நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு 5 தொகுதியில், ஏன்னா கரூரை தவிர, கரூரில் விஜயபாஸ்கர் ஜெயிச்சிருவார் அப்படின்னு இவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. ஒரு 5 தொகுதியில் ஆதவ அர்ஜுனாவுடைய வாய்ஸ் ஆஃப் காமர்ஸ் அந்த நிறுவனம் வந்து ஒரு கள ஆய்வு, மக்களை சந்தித்து ஒரு கள ஆய்வு நடத்தி உள்ளதாக தகவல். அது எப்படி இடைத்தேர்தல் வந்தால் இந்த ராஜினாமா பண்ணிட்டு போனாங்கல்ல இந்த அதிமுக எம்எல்ஏக்களுக்கு நீங்கள் திரும்ப ஓட்டு போடுவீங்களா அப்படின்னா, அதெல்லாம் போடவே மாட்டேன், இந்த ஏரியா பக்கமே வந்துடக்கூடாதுன்ற ரேஞ்சில் அவங்க பேசியிருக்காரு தான் ஒரு தகவல். அதனால் இவங்களுக்கு யாருக்கும் சீட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு முடிவு எடுக்கணும். இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, ஏமா நம்ம அமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டுன்னு வந்தால் இவங்க தாவேக்காவினர் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க, முதலமைச்சர் விஜய் அதை விட செம்ம தெளிவாக இருக்கிறாரு, ஏமாற்றலாம் முடியவே முடியாது, ஒழுங்காக நாங்கள் அங்கேயே இருந்துருக்கலாம் போலன்னு பழைய அதிமுக ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்ட சொல்லி புலம்பியிருக்கிறாங்க. புலம்புன்னு புலம்பியிருக்கிறாங்க. இப்போ என்னென்னா, எங்களுக்கு சேர்மன் பதவியாவது கொடுங்க, வேறு வழியே கிடையாது, சேர்மன் பதவியாவது கொடுங்க, நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு. இடைத்தேர்தல்லையும் தாவேக்கா சாலிடாக வரும். அதே வேளையில் அங்கே ராஜினாமா பண்ணால் அதே எம்எல்ஏக்களுக்கு சீட்டு கொடுத்தீங்கன்னா வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன ஆகிப்போச்சு, என்னடா இது இங்கே வந்துட்டு இது மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு அவங்களுடைய உள்ளாட்சி தேர்தல் சேர்மன் அல்லது மாநகராட்சி மேயர் பதவி இதுக்காக வந்து அவங்க வெயிட்டிங்கில் இருக்காங்கன்னு அது முதல்வர் விஜய் அதை பார்த்துப்பார், அவருக்கு எல்லாமே தெரியும். இந்த இடைத்தேர்தல்னு சொல்லும்போது பீகாரில் ஒரு தொகுதியில் இடைத்தேர்தல், இப்போ இந்த வீடியோ பேசுகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா பிரசாந்த் கிஷோர் முன்னிலையில் வச்சுருக்கார். காரணம் என்னென்னா, அந்த தொகுதி பீகாரில் 95வது வருஷத்துலேருந்து பாஜகவுடைய கோட்டைங்க, அது வந்து அசைக்க முடியாத கோட்டையாக இருக்கும். 95லேருந்து அந்த தொகுதியில் பிஜேபி தாங்க ஜெயிக்கும், எந்த ஆட்சி மத்தியில் ஒன்றாலும் இருக்கட்டும் பிஜேபி தான் சாலிடாக ஜெயிக்கும். அங்கே ஒரு எம்எல்ஏ இருக்கார், அவரை நீங்கள் வந்து டெல்லி அரசியலுக்குள்ளே வந்துருங்க, டெல்லி தலைமைக்குள்ளே வந்துருங்கன்னு அவர் ராஜினாமா பண்ணிட்டார். அங்கே இடைத்தேர்தல் என்றப்போ பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் லீடிங்கில் வரார், தேர்தல் வியூக அமைப்பாளர். விஜய் கூட இடையில் வந்துலாம் தேர்தல் வியூகம் சம்மந்தமான ஒரு சின்ன மீட்டிங்லாம் நடந்துட்டு போச்சு நம்ம சொல்கிறோம். இப்போ ஜான் ஆரோக்கியசாமி இருக்கிறார்,
2021 திமுகவுக்கு வந்து தேர்தல் வியூகம் அமைச்சு கொடுத்தாரு. அது மாதிரி காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் சொல்லலாம். அவரே தனி கட்சி ஆரம்பிச்சிட்டார். நாம் எவ்வளோ காலுக்கு மற்றவங்களுக்கு உதவி பண்ணியிருக்குது, நம்ம தனி கட்சி ஆரம்பிப்போம். கடந்த பீகார் சட்டமன்ற தேர்தலில் படுதோல்வி அடைஞ்சாச்சு. ஆனால் இடைத்தேர்தலில் அவர் முன்னணியில் வராருன்னொன்னே, அதுவும் பிஜேபி கோட்டையில் முன்னணி வராருன்னா ஒரு சின்ன கலக்கம் ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கரப்பாம்பூச்சி ஒரு பக்கம் வந்து தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கு. இது என்னடா அது வந்து பீகார் நம்ம ஒரு கோட்டையிலே வந்து இது பண்ணியிருக்காங்கன்னு அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் மாநில அரசு, இன்னொரு பக்கம் மத்திய அரசு, மத்திய அரசியல், இந்த ரெண்டுத்துக்கும் இடையில் வந்து மக்கள் எதை அப்படின்னு உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.